ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல் ரோஜன் கிரைம் டைரிஸ். நம்ம இந்தியாவில் இருக்க பஞ்சாப்ல ரூப் நகருங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. அந்த டிஸ்ட்ரிக்ட்ல நிரங்கரி பவான்கிற ஒரு ஏரியா இருக்கு. நிறைய பக்காவா மக்கள், அதுவும் பிசினஸ் பீப்புள் நிறைய வசிக்கிற ஏரியா. அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்கு. அந்த அப்பார்ட்மெண்ட்டோட கார் பார்க்கிங்ல ரொம்ப நாளாவே ஒரு கார் நிற்கிறத பார்க்குறாங்க. ஒரு 2-3 நாளாக ஒரு கார் நின்றுக்கிட்டே இருக்கு. அப்போ அந்த அப்பார்ட்மெண்ட்ல வசிக்கிறவங்களும் சரி, பக்கத்து வீட்டுக்காரங்களும் பார்க்குறாங்க, இது யாருப்பா இந்த கார் இங்கே வந்து நிப்பாட்டி இருக்கிறது அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம் வருது. ஸோ அவங்களும் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. அந்த காருக்கு சொந்தக்காரர் யாருமே வரல. அந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா லாக் செய்யப்பட்டிருக்கு. அது உண்மையிலே யாரோட காருன்னே அந்த பொதுமக்களுக்கு தெரியல. அப்போ அந்த ஏரியா மக்களுக்கும் ஒரு பயங்கரமான ஒரு ஆர்வம் வருது. யார் இங்கே காரை நிப்பாட்டிட்டு போயிருப்பா, அந்த காருக்குள்ள என்ன இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுல ஒரு அதீத ஆர்வம் வருது. அதே டயத்தில் அந்த காரோட கண்ணாடியை வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர்ல ஃபிலிம் ஒட்டியிருக்காங்க. ஸோ அந்த காருக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம தள்ளி நின்று பார்த்தா தெரியாது. பட் சில சமயம் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடிக்கு பக்கத்தில் போய் இப்படி பார்த்தோம் அப்படின்னா சில சமயம் அந்த காருக்குள்ள என்ன நடக்குதுங்கிற விசிபிலிட்டி தெரிய ஆரம்பிக்கும். பட் அப்படி இருந்தாலும் அந்த ஏரியா மக்களுக்கு ஒரு சின்ன பதட்டம் இருக்கு. இது ஏதோ ஒரு கிரைம் ரிலேட்டட் அப்படின்னா நம்ம ஏன் பிரச்சனையில மாட்டிக்கணும், பேசாம போலீஸுக்கு தகவல் கொடுக்கலான்னு லோக்கலுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல சார் இந்த மாதிரி ஒரு கார் நின்றுட்டு இருக்கு, வந்து பாருங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. அப்போ போலீஸ் ஆஃபீஸரும் வர்றாங்க. அப்படி போலீஸ் ஆஃபீஸர் வர்றதுக்கு முன்னாடியே அந்த ஏரியாவை சேர்ந்த சில இளைஞர்களுக்கு ஒரு அதீத ஆர்வம் வருது. உள்ள என்னதான் இருக்குன்னு பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் ஜீப் வந்துட்டு இருக்கு. இதுல ஒரு 4-5 பேர் அந்த கார் கண்ணாடி இப்படி பக்கத்துல போய் பார்த்தவங்க இப்படி பயந்துட்டு அப்படி பேக் அடிச்சுட்டாங்க. அப்படி மிரண்டு போயிட்டாங்க. உடனே போலீஸ் ஆஃபீஸர் கரெக்டா வர்றாங்க. என்னாச்சு, அந்த காருக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அந்த 4-5 இளைஞர்களுக்கு வாயிலிருந்து வார்த்தையே வரல. சார், அந்த காருக்குள்ள முழு நிர்வாணமா ஒரு ஆணோட சடலம் இருக்கு சாருங்கிறாங்க. உடனே போலீஸுக்கும் பயங்கர அதிர்ச்சியாச்சு. பிகாஸ் இந்த ஏரியால இந்த மாதிரி ஒரு கிரைமை இதுக்கு முன்னாடி போலீஸ் பார்த்ததில்ல. அதுவும் இப்படி ரொம்ப நாளா சும்மா நின்றுட்டு இருக்க ஒரு காருக்குள்ள ஒரு முழு நிர்வாணமா ஒரு ஆணோட சடலம் கண்டுபிடிக்கப்பட்டது ஒரு மிக வித்தியாசமான கிரைமா பார்க்கப்படுது. இப்போ ஒரு கார் மெக்கானிக்கை வர சொல்லி அந்த கார் கதவை வந்து ஓபன் பண்றாங்க. ஸோ போலீஸ் ஆஃபீஸர் பார்க்கும்போது ஏற்கனவே இந்த இளைஞர்கள் பார்த்த மாதிரி முழு நிர்வாணமா ஒரு ஆணோட சடலம் இருக்கு. அந்த ஆணோட கழுத்து பகுதியில் இந்த இடத்துல ஒரு தடயம் இருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அந்த ஆணை யாரோ கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. சரி, வேற ஏதாவது தடயம் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி அந்த ஆணோட சடலத்தை இப்படி திருப்பி போட்டு பார்க்கும்போது முதுகு பகுதியில் ஒரு வாசகம் எழுதியிருக்கு. அதுல என்ன எழுதியிருக்கு அப்படின்னா பஞ்சாபில் எழுதியிருக்கு, தோ கியா பாஸ்ன்னு எழுதியிருக்கு. இதுக்குரிய அர்த்தம் என்ன அப்படின்னா ஆங்கிலத்தில் சீட்டர் அப்படின்னு சொல்லலாம், தமிழ்ல சொல்லனா ஏமாத்துக்காரன்ங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ தட் மீன்ஸ் கொலை செய்யப்பட்ட இந்த நபர் வந்து யாரோ ஒரு நபரை ஏமாத்திருக்காங்க. அந்த நபர் கோபத்தில் இவரை கொலை பண்ணி முழு நிர்வாணமாக்கி பின்னாடி வந்து சீட்டர்னு எழுதிட்டு போயிருக்காரு. ஸோ கண்டிப்பா இது ஒரு ராபரிக்காக செய்யப்பட்ட கொலையோ வேற எந்த மோட்டிவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு பர்சனல் மோட்டிவ் தான் இதுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி போலீஸ் திங்க் பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொலை செய்யப்பட்ட இந்த நபரோட ஐடென்டிட்டியை கண்டுபிடிக்க முயற்சி பண்றாங்க. ஸோ அவரோட ஃபேஸை போட்டோ எடுத்துட்டு அந்த ஏரியாவில் இருக்க டிவி, நியூஸ் பேப்பர் மக்கள் கிட்ட விசாரிக்கும் போது ஃபைனலா அந்த நபர் யாருன்னு தெரிய வருது. ஹர்பிரீத் சிங் அப்படிங்கிற நபர் தான் அவரு. அவருக்கு 27 வயசாகுது. இங்க லோக்கல்ல ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த காருமே ஹர்பிரீத் சிங்க்கு சொந்தமான காரு தான். ஸோ சந்தேகமே கிடையாது, அவர் காருக்குள்ள வச்சுதான் இந்த நபர் வந்து கொலை செய்யப்பட்டிருக்காரு. பொதுமக்கள், அதுவும் பக்காவான ஒரு ரெசிடென்சியல் ஏரியால ஒரு கார் வந்து நிக்குது, அதுக்குள்ள ஒரு சடலம் கண்டுபிடிக்குதுன்னா கண்டிப்பா அந்த ஏரியா மக்கள் யாராவது ஒருத்தர் அந்த காரை பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ சில பேரை விசாரிக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, சார் நான் பகல்ல பார்க்கும்போது அந்த கார் இல்ல, மறுநாள் காலையில பார்க்கும்போது அந்த காரை பார்த்தேன்னு ஒரு நபர் சொல்றாரு. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா மிட் நைட்ல தான் இந்த கார் இங்க வந்து பார்க் செய்யப்பட்டிருக்கு. ஸோ கொலை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த காரை யாரு பார்க் செஞ்சுட்டு போனாங்களோ அந்த நபர் வந்து கொலைகாரனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அன்பார்ச்சுனேட்டா அந்த ஏரியாவில் பெரிய சிசிடிவி கேமராவும் இல்லை, எந்தவித ஐ விட்னஸும் இல்லை. ஸோ போலீஸ் எவ்வளவு விசாரணை பண்ணியும் கூட இந்த காரை யார் ஓட்டிட்டு போனா, கொலை செய்யப்பட்ட ஹர்பிரீத் சிங் கடைசியில் யாரை பார்த்தாங்க அப்படிங்கிற எந்த விதமான தகவலையும் போலீஸால கண்டுபிடிக்க முடியல. இப்போ இந்த நபரோட உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பும்போது டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா,
இந்த நபர் வந்து பாத்தீங்கன்னா வெறும் கழுத்தை நெரிச்சு மட்டும்தான் கொலை செய்யப்பட்டிருக்காரு. மற்றபடி அவர் உயிரை காப்பாற்ற போராடி இருக்காரு. சில டிஃபென்சிவ் ஒன்று இருக்கு. அதை தவிர வேற எந்த விதமான வித்தியாசமான விஷயத்தையும் எங்களால் கண்டுபிடிக்க முடியலைங்கிற மாதிரி பேத்தாலஜி சொல்றாங்க. ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் போலீஸுக்கு இருக்கிற ஒரே தடயம் அந்த முதுகுக்கு பின்னாடி எழுதியிருக்க சீட்டர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான். ஸோ இந்த இன்சிடென்ட் நடந்தது ஜனவரி மாதம் 2024 இது நடந்து கரெக்டா 3 மாசம் கழிச்சு ஏப்ரல் மாதம் 2024 இதே ரூப் நகர் டிஸ்ட்ரிக்ட்ல ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற ஒரு கிராமத்துக்கு வெளியில ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு ஐசோலேட்டட் ஏரியால ஒரு ஆணோட சடலத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இதை பத்தி போலீஸுக்கு தகவல் கொடுக்கப்படுது. போலீஸும் அந்த கிரைம் சீனுக்கு போய் பார்க்கும்போது ஒரு ஒதுக்குப்புறமா இருக்க புல்வெளியில ஒரு ஆணோட முழு நிர்வாண சடலத்தை பார்க்குறாங்க. இதே மாதிரி முதுகுக்கு பின்னாடி என்ன வாசகம் எழுதியிருக்குன்னா சீட்டர் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கு. இப்ப கொலை செய்யப்பட்ட அந்த நபர் யாருன்னு கண்டுபிடிக்கும் போது அவரோட பேரு முகந்தர் சிங்னு தெரிய வருது. அவர் லோக்கல்ல அந்த கிராமத்துல டிராக்டர் மெக்கானிக்கா வேலை பார்த்துட்டு இருக்காரு. 30 வயசு ஆகுது. இப்போ அவருக்கு யாராவது நோன் கிரிமினல்ஸ் எதிரி யாராவது இருப்பாங்களா பார்த்தா அந்த மாதிரி எந்த எதிரியும் இல்லை. அதுவும் இவரோட சடலம் கண்டுபிடிக்கப்பட்ட மெத்தடும் அந்த முதுகுக்கு பின்னாடி எழுதப்பட்ட சீட்டர்ங்கிற வாசகத்தையும் வச்சு பார்க்கும்போது 3 மாசத்துக்கு முன்னாடி காருக்குள்ள ஒரு சடலம் கண்டுபிடிக்கப்பட்டது. அதுவும் பக்கத்துல தான், ஒரு 4-5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான். ஸோ அதனால இந்த 2 கொலையையும் ஒரே கொலைகாரன் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி திங்க் பண்றாங்க. பட் 2ஆவதா கண்டுபிடிக்கப்பட்ட முகந்தர் சிங் எப்படி கொலை செய்யப்பட்டிருக்காருன்னா ஒரு கடினமான ஆப்ஜெக்டை வச்சு அவரோட தலையில தாக்கியிருக்காங்க. அது பார்த்தா ஒரு கல்லு மாதிரி தெரியுது. ஒரு கல்லை வச்சு தலையில அடின்னு அடிச்சே அவரை கொலை பண்ணியிருக்காங்க. அவரோட மரணம் நிகழ்ந்ததுக்கு அப்புறம் அவரோட ட்ரெஸ்ஸை எல்லாம் ரிமூவ் பண்ணி முதுகுல இந்த வாசகம் எழுதப்பட்டிருக்கு. ஸோ 2ஆவதா கொலை செய்யப்பட்ட முகந்தர் சிங்குக்கும் அந்த கொலைகாரனுக்கும் கண்டிப்பா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. முகந்தர் சிங் அந்த கொலைகாரனை ஏமாத்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த 2 கொலையையும் இப்போ போலீஸ் அழகா லிங்க் பண்ணி பார்க்க முடியுது. 2 கொலை பண்ண விக்டிமோட முதுகுலையும் ஒரே மாதிரி வாசகம் எழுதப்பட்டிருக்கு. பட் 2 கொலைக்கும் உள்ள முரண்பாடு என்ன அப்படின்னா இந்த தொடர் கொலைகாரங்க இருக்காங்களே அவங்க கொலை செய்யற பேட்டர்ன் வந்து ஒரே மாதிரி இருக்கும். பட் இந்த கொலை எடுத்துக்கிட்டீங்கன்னா முதல் கொலை கழுத்தை நெரிச்சு கொலை செய்யப்பட்டிருக்காரு அந்த நபர். 2ஆவதா ஒரு கடினமான கல்லு மாதிரி ஒரு ஆப்ஜெக்டை வச்சு கொலை செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ இது என்னதான் 2 வெவ்வேறு விதமான பேட்டர்னா இருந்தா கூட முதுகுல எழுதப்பட்ட வாசகம் வந்து போலீஸுக்கு எதை உணர்த்துதுன்னா இந்த 2 கொலையும் ஒரே கொலைகாரன் தான் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி திங்க் பண்றாங்க. ஜென்ரலா தொடர் கொலை வழக்குல பாத்தீங்கன்னா கொலை செய்யப்பட்ட விக்டிம்குள்ள கண்டிப்பா ஒரு லிங்க் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில சமயம் பாத்தீங்கன்னா கொலைகாரனை அந்த மாதிரி கூட ரீச் பண்ணிருக்காங்க. இப்படி தொடர் கொலை நடந்துட்டு இருக்குமா அந்த விக்டிமை ஃபுல்லா கண்டுபிடிச்சு அந்த விக்டிமுக்குள்ள ஒரு லிங்கை ஏற்படுத்திட்டா அவங்க எல்லாத்துக்கும் காமனா ஒரு எதிரி இருப்பான். அப்ப அவனை ஈஸியா ரீச் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த 2 பேத்துக்குள்ளேயும் ஏதாவது தொடர்பு இருக்கு அப்படின்னு பார்த்தா ஹர்பிரீத் சிங்குக்கும் இந்த முகுந்தர் சிங்குக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. பட் 2 பேத்தையும் கொலை பண்ணது ஒரே கொலைகாரன். அப்போ மோட்டிவ் என்னவா இருக்கும்? ஒரே மோட்டிவ். இந்த 2 பேரும் ஒரு நபரை வந்து ஏமாத்திருக்காங்க. அந்த நபர் கோபத்துல கொலை பண்ணிருக்காரு. ஒருவேளை இவங்க 2 பேரும் ஏதாவது கடன் வாங்கியிருப்பாங்களோ அந்த கோபத்துல கொலை பண்ணிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி லிங்க்ல வச்சு போலீஸ் செக் பண்றாங்க. இந்த 2 பேரும் காமனா யாருக்கிட்டையாவது கடன் வாங்கியிருக்காங்களா, இந்த 2 பேத்துக்கும் இருக்கிற ஒரே எதிரி யார் இருக்கா அப்படிங்கிற பலவித ஆங்கிள் விசாரிக்கிறாங்க. ஒரு தடயம் கூட கிடைக்கல. ஒட்டுமொத்தத்துல கொலை செய்யப்பட்ட 2 பேத்துக்கும் எந்த தொடர்பும் இல்ல. இந்த 2 பேத்துக்கும் காமனா எந்தவித எதிரியும் இல்ல. இதுதான் இந்த கேஸ்ல ஒரு மிகப்பெரிய டெட்லாக்கா பார்க்கப்படுது. முதல் கிரைம்ல எந்த விதமான தடயமும் கிடைக்கல. 2ஆவது கிரைம்ல அதேதான். அது ஒரு ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்க ஒரு புல்வெளி. அங்க சிசிடிவியும் கிடையாது, ஐ விட்னஸ் கிடையாது. ஈவன் இந்த நபரோட உடல் முழு நிர்வாணமா இருக்கிறதுனால கொலைகாரனுக்கு சம்பந்தப்பட்ட எந்த விதமான டிஎன்ஏவோ ஃபிங்கர் பிரிண்டோ ஒட்டுமொத்தத்தில் இந்த 2 கிரைம்ஸ்ல இருந்து ஒரு ஃபாரன்சிக் தடயத்தை கூட போலீஸால கண்டுபிடிக்க முடியல. பஞ்சாப்ல இருக்கிற ரூப் நகர் அப்படிங்கிற இந்த டிஸ்ட்ரிக்ட்ல அடுத்தடுத்து 2 பேர் கொலை செய்யப்பட்டாங்க. என்னதான் இந்த 2 கொலையும் ஒருத்தன் தான் பண்ணியிருப்பான்னு தெரிஞ்சா கூட எந்தவித தடயமும் இல்லாம போலீஸ் விழிப்புதுங்கி நிக்கிற இந்த நேரத்துல இந்த தொடர் கொலைகள் இதோட ஸ்டாப் ஆச்சா இல்ல இன்னும் பல கொலைகள் நடந்ததா அப்படிங்கிற பலவித குழப்பங்களும் திருப்பங்களும் நிறைஞ்ச பஞ்சாப்ல நடந்த ஒரு வித்தியாசமான தொடர் கொலை வழக்கு தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்படி தொடர் கொலைகளை செஞ்சுட்டு வர்ற அந்த நபர் யாரு, போலீஸ் அவன் இன்னும் மேலும் பல கொலைகள் பண்றதுக்கு முன்னாடி பிடிச்சாங்களா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க
தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் டைம் 2 செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ எவ்வளோ பிஸியாக நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருந்தால் கூட ஒரு செகண்ட் பாஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளவோ கேசஸ் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இந்த கேஸ் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்க போது கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த 2 கொலைகள் நடந்து சில நாள் கழிச்சு ஆகஸ்ட் மாதம் 2024 இதே ரூப் நகர் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு டோல் இருக்கு. ஹைவேக்கில் பக்கத்தில் ஒரு டோல் இருக்கு. அந்த டோலுக்கு பக்கத்தில் ஒரு டீ கடை இருக்கு. அதை பார்த்தீங்கன்னா மனிந்தர் சிங் அப்படிங்கிற 37 வயசு மதிக்கத்தக்க ஒரு நபர் தான் ரன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த நபர் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நெடுநேரம் ஆகியும் டீ கடையை திறக்கல அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் பயங்கர ஆச்சரியத்தோட பார்க்கும்போது அவருக்கு டீ கடைக்கு பக்கத்தில் ஒரு அடர்ந்த புல்வெளி இருக்கு. அந்த புல்வெளிக்கு பக்கத்தில் போன ஒரு நபர் இந்த மனிந்தர் சிங்கிற நபரோட சடலத்தை பார்க்குறாரு. அவரோட உடல் முழு நிர்வாணமாக இருக்கு. இதே மாதிரி தான் முதுகுப்புறத்தில் சீட்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாசகம் எழுதப்பட்டிருக்கு. ஸோ இந்த மனிதர் சிங்கோட கொலையை பற்றி போலீஸுக்கு தகவல் கொடுக்கப்படுது. போலீஸ் ஆஃபீஸர் வர்றாங்க. ஸோ இவரை யாரோ கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிருக்காங்க. இந்த மனிதர் சிங் வச்சிருந்த டவலை வச்சு அவரோட கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ போலீஸ் அதிகாரிகளாக கடந்த 6 மாசமா நடந்த 3 கொலைகளையும் லிங்க் பண்ணி பார்க்க முடியுது. இந்த 3 கொலைகளுக்கும் இருக்கிற ஒரு முக்கியமான பேட்டர்ன் ஆப்வியஸ்லி முதுகுக்கு பின்னாடி எழுதப்பட்ட வாசகம். அதே மாதிரி இந்த கிரைம் எல்லாமே நைட் டைம் நடக்குது. அதுக்கப்புறம் சுத்தி இருக்கிற கிராமத்திலையும் இந்த மாதிரி ஆள் மக்கள் நடமாட்டம் இல்லாத இடத்துலையும் தான் இந்த கிரைம் நடக்குது. ஸோ 3ஆவதா கொலை செய்யப்பட்ட இந்த நபரையும் ஏற்கனவே 2 பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்களா, அந்த 3 பேருக்குள்ளேயும் எந்த தொடர்பையும் போலீஸால எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியல. அப்ப எதுக்காக இவன் இந்த 3 பேரையும் கொலை பண்றான், அவன் என்ன மாதிரி பேட்டர்ன்ல விக்டிமை சூஸ் பண்றான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது போலீஸுக்கு சவாலான விஷயமா இருக்கு. ஜெனரலா தொடர் கொலை வழக்கில் பார்த்தீங்கன்னா இவன் இந்த மாதிரி பெண்களை தான் சூஸ் பண்ணிட்டு வர்றாங்கிறத போலீஸால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டையா சூஸ் பண்ணி கொலை பண்ணுவாங்க, இல்ல பாலியல் தொழில் பண்ற பெண்களா சூஸ் பண்ணி கொலை பண்ணுவாங்க, இல்ல ஹவுஸ் ஒய்ஃபா பண்ணுவாங்க. பட் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இந்த 3 பேருக்கும் உள்ள இருக்கிற ஒற்றுமையை போலீஸால எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியல. 3 பேரும் வேற வேற பிசினஸ் பண்றாங்க. 3 பேருக்கும் வேற வேற ஏஜ் இருக்கு. 3 பேருமே ஆண்கள், ஒரே மாதிரி கொலை செய்யப்பட்டிருக்காங்க. முழு நிர்வாணமா அவங்க உடல் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. சோ மேபி கழுத்தை நெரிச்சு கொலை பண்றான், இல்லைன்னா பக்கத்தில் இருக்க ஒரு கல்லை வச்சு அடிச்சே கொலை பண்றான். இதை தவிர உண்மையிலேயே இந்த கேஸ்ல என்ன நடக்குது அப்படிங்கறத போலீஸால ஒரு சின்ன லிங்க கூட எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியல. ஜெனரல் அந்த மாதிரி அடுத்தடுத்து தொடர் கொலைகள் நடக்கும்போது காவல்துறை அதிகாரிகளுக்கு ஒரு மிகப்பெரிய அழுத்தம் வரும். பிகாஸ் பொதுமக்களும் ஒரு பய உணர்வோடு தான் அந்த ஏரியால வசிக்க ஆரம்பிப்பாங்க. மீடியாக்கு எக்ஸ்போஸ் ஆகும், காவல்துறை மேல கெட்ட பேர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா உடனே ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த தொடர் கொலையாளியை பிடிக்கிறதுக்குனே ஃபார்ம் பண்றாங்க. டிஜிபி கௌரவ் யாதவ் அப்படிங்கிற ஒரு உயர் போலீஸ் அதிகாரி தலைமையில ஒரு 2-3 ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஃபார்ம் பண்ணி இந்த கொலைகாரனை கண்டுபிடிக்க முயற்சி பண்றாங்க. இப்போ இதுல இருக்க ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் என்ன கண்டுபிடிக்க முயற்சி பண்றாங்க அப்படின்னா 3 கொலைகள் நடந்திருக்கு. ஒரு தடயத்தை கூட போலீஸால கண்டுபிடிக்க முடியல. அப்ப என்ன பண்ணிருக்கலாம், மேபி இந்த தடயத்தை ஃபுல்லா கண்டுபிடிக்க முயற்சி பண்ண போலீஸ் அதிகாரிகள் ஃபாரன்சிக் டீம் ஓவர்லுக் பண்ணிருக்கலாம். ஏதாவது தடயத்தை மிஸ் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிறதுனால இந்த 3 கிரைம் நடந்த இடத்துக்கும் இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போறாங்க. சரி, ஏதாவது ஒரு தடயத்தை மிஸ் பண்ணிருப்பாங்க, அது மூலம் அந்த கொலைகாரனை பிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த 3 கிரைம் சீனுக்கும் போய் ரீ எக்ஸாமினேஷன் பண்றாங்க. ஏதாவது புதுசா ஒரு தடயம் கிடைக்குமான்னு. அப்படி இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் 3 கிரைம் சீனுக்கு போனா கூட ஏற்கனவே இந்த கிரைம் சீனை ஃபுல்லா எக்ஸாமின் பண்ண அதிகாரிகள் என்ன சொன்னாங்களோ அதே தான் இவங்களும் சொல்றாங்க. ஒரு தடயம் கூட கிடைக்கலங்கிறாங்க. உண்மையிலேயே போலீஸ் அதிகாரிகளுக்கு பயங்கர ஆச்சரியமா இருக்கு. எப்படி ஒரு தடயம் கூட விடாம ஒருத்தர் ஒரு கொலையை பண்ணிட்டு போயிருக்க முடியும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஆச்சரியமா இருக்கு. அதுவும் பஞ்சாப்ல ரூப் நகர்ங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க கிராமத்துல இந்த மாதிரி கொலை நடக்கிறது எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய வியப்பை உண்டு பண்ணுது. இப்படி இந்த 3 கொலையும் லிங்க் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த கேஸ்ல ஒரு சூப்பரான பிரேக் த்ரூ கிடைக்குது. அதாவது 3ஆவதா இந்த ஹைவேக்கு பக்கத்துல டீ கடை வச்சிருக்க மனிந்தர் சிங்குங்கிற ஒரு நபர் கொலை செய்யப்பட்டார்ல, அவரோட வீட்டு நபர்கள் என்ன சொல்றாங்கன்னா, சார் இவர் ஒரு ஃபோன் வச்சிருக்காரு, அந்த ஃபோன் மிஸ் ஆயிருக்குங்கிறாங்க. ஸோ போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்றாங்க, அவர்
டீ கடையில் போய் தேடுறாங்க, அவரோட உடல் எங்கே கண்டுபிடிக்கப்பட்டதோ அங்கே போய் தேடுறாங்க. சுற்றி எங்கே தேடியும் அந்த நபரோட ஃபோன் வந்து கிடைக்கல. அப்போ போலீஸோட அனுமானம் என்னன்னா, இந்த மனிந்தர் சிங்கை கொலை பண்ண அந்த தொடர் கொலையாளி தான் இந்த ஃபோனை எடுத்துகிட்டு போயிருக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ நம்ம ஒன்று பண்ணுவோம், அந்த ஃபோனை 24 hours சர்வைலன்ஸில் போடலாங்கிற மாதிரி இந்த மனிந்தர் சிங்கோட நம்பரை வாங்கிக்கிறாங்க. அதை சர்வைலன்ஸில் போடலாம், 24 மணி நேரமும் கண்காணிக்கலாம் அப்படின்னு செக் பண்ணும்போதுதான் போலீஸ் ஆஃபீஸருக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. காணாம போன இந்த மனிந்தர் சிங், அதாவது 3ஆவதா கொலை செய்யப்பட்ட அந்த நபரோட செல்போன் இன்னுமே ஆக்டிவா இருக்கிறத பார்க்குறாங்க. அதுவும் இதே ஊரை சேர்ந்த ஒரு நபர் தான் அந்த ஃபோனை வச்சிருக்கிறத பார்க்குறாங்க. உடனே சைபர் செக்யூரிட்டி டீம் அந்த செல்போன் சிக்னலை ட்ராக் பண்ணுறாங்க. கரெக்டாக அந்த நபரை பிடிச்சி தூக்குறாங்க. அந்த நபர் மிரண்டு போயிட்டாரு. சார், என்ன சார் சொல்கிறீங்க? இது கொலை செய்யப்பட்ட நபரோட ஃபோனா? எனக்கு தெரியவே தெரியாது சார் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும், இந்த ஃபோன் உனக்கு எங்கே எப்படி கிடைச்சது அப்படின்னு கேட்கும்போது, சார் இங்கே ஹைவேல ஒரு நபரை மீட் பண்ணேன் சார், அந்த நபர் தான் ரொம்ப சீப்பாக அந்த ஃபோனை எனக்கு விலைக்கு கொடுத்தாங்க சார், அதனால தான் சார் நான் வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுலேருந்து நல்லா தெரியுது, இந்த கொலையை பண்ண 3 கொலையை பண்ண கொலைகாரன் வந்து அந்த கடைசியாக கொலை பண்ண மனிதர் சிங்கோட ஃபோனை ஒரு நபர்கிட்ட விற்றுருக்கான். ஸோ ஃபோனை வச்சிருக்கிறவன் கொலையாளி இல்லைன்னு தெரியுது. சரி, அந்த ஃபோனை யார்கிட்ட இருந்து வாங்கின அப்படின்னு கேட்டால், ஐயோ அது எனக்கு தெரியலையே சார், சீப்பாக கிடைக்குதுன்னு வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்கிறாரு. சரி, அந்த நபர் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டால், சார் அது ஒரு பெண் சார், அழகாக சூப்பராக பியூட்டிஃபுல்லாக கார்ஜியஸ் உமன் சார், நல்ல அழகாக ஒரு சேரீ கட்டி இப்படி சேரீ இப்படி தலைக்கு மேலே போட்டிருப்பாங்களே அந்த மாதிரி அந்த பொண்ணு போட்டுருந்துச்சு சார் அப்படின்னு சொன்னாம் பாருங்க. போலீஸ் மிரண்டு போயிட்டாங்க. என்னது 3 கொலையும் பண்ணிட்டு இருக்குது ஒரு பெண்ணா அப்படிங்கிற சந்தேகம் வருது. அதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. ஏன்னா 3 பேருமே கொலை செய்யப்பட்டது ஆண்கள், முழு நிர்வாணமா இருக்காங்க. ஸோ அவங்க முதுகுக்கு பின்னாடி சீட்டர்னு ஒரு வாசகம் எழுதப்பட்டிருக்கிறதுனால ஒருவேளை இப்படி இருக்குமோ, கொலை செய்யப்பட்ட 3 பேரும் ஒரு பெண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணியிருப்பாங்க சினிமாவில் காமிக்கிற மாதிரி, அதனால அந்த பெண் பழி வாங்குறாங்களோ அப்படிங்கிற மாதிரி போலீஸுக்கு சந்தேகம் வருது. சரிப்பா, நீ சொல்றல அந்த பெண் எப்படி இருப்பாங்க, இன்னும் வேற ஏதாவது ஒரு சின்ன க்ளூ கிடைக்குமா அப்படின்னு கேட்கும்போது அந்த போனை வாங்கின நபர் இன்னொரு விஷயம் சொன்னாரு பாருங்க. போலீஸே தலையே சுத்திருச்சு. சார், என்னதான் அந்த பொண்ணு சேலி கட்டியிருந்தா கூட அது உண்மையிலே பொண்ணு இல்லை சார் அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிற, தெளிவாக சொல்கிற அப்படின்னு கேட்டால், சார் நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன், என்கிட்ட செல்ஃபோனை விற்றது ஒரு ஆண். அந்த ஆண் வந்து பெண் மாதிரி வேஷம் போட்டு அழகாக பெண் மாதிரி சாரி கட்டிட்டு வந்திருக்கான். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராஸ் ட்ரெஸ்ஸரும்பாங்க, ஒரு ஆண் பெண் மாதிரி வேடம் போகிறது, பெண் ஆண் மாதிரி உடை அணிகிறது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆண் பெண் மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்திருக்காங்க, அந்த நபர் தான் என்கிட்ட கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு மிக முக்கியமான விஷயத்த சொல்கிறாரு. இது வந்து ஒரு சூப்பரான பிரேக் த்ரூவாக பார்க்கப்படுது. ஏன்னா இதே இது ஒரு பெண்ணுன்னு வச்சுக்கோங்க, 1000 பேர் இருப்பாங்க, கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஒரு ஆணுனாலும் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். பட் ஒரு கிராஸ் ட்ரெஸ்ஸர், ஒரு ஆண் பெண் மாதிரி வேடம் விட்டு வரும்போது இந்த ஏரியாவில் யாரெல்லாம் அந்த மாதிரி வேடம் போடுறாங்க, யாரெல்லாம் விருப்பப்பட்டு அந்த மாதிரி ட்ரெஸ் போடுறாங்கன்னு கண்டுபிடிச்சா இந்த கொலைகாரனை நெருங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படின்னு இந்த ஏரியாவில் கிராஸ் ட்ரெஸ்ஸர் யார் இருக்காங்க, ஒரு ஆண் யார் பெண் மாதிரி வேடம் போற இருக்காங்கன்னு சொல்லி ஒரு ஃபுல் லிஸ்ட் எடுத்து அந்த கொலைகாரனை வலை வீசி தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போலீஸ் இந்த கிராஸ் ட்ரெஸ்ஸர் ஒரு பெண் வடிவில் இருக்கிற ஆணை வலை வீசி தேடிட்டு இருக்க இந்த நேரத்தில் இதே மாதிரி ஹைவேல ஒரு நபர் தாபா ஹோட்டல் வச்சிருக்காரு. அவரோட பேரு குர்னம் ராம் அப்படிங்கிற நபர். அவரோட டெய்லி வேலை எப்படி இருக்கும்னா, பகல் ஃபுல்லா தாபா நடத்துவாரு, நைட்டு ஒரு 10-11 மணிக்கு கடையை மூடிடுவாரு. கடையை மூடினதுக்கு அப்புறம் ரெகுலரா வந்து வீட்டுக்கு போயிடுவாரு. பட் அன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, நிறைய கஸ்டமர் வந்ததுனால நைட்டு ஒர்க் முடியவே 12-1 மணி ஆச்சு. இதுக்கு மேலே என்ன வீட்டுக்கு போக, பேசாம நம்ம ஹோட்டல்லே தங்கிடலான்னு அந்த தாபா ஹோட்டல்லே தங்கியிருக்காரு. மறுநாள் காலையில் அந்த கடைக்கு வேலை பார்க்குற நபர்கள் வந்து பார்க்கும்போது அந்த ஹோட்டலுக்குள்ள இந்த குர்னம் ராம்ங்கிற நபரோட முழு நிர்வாண சடலத்தை பார்க்குறாங்க. இதே மாதிரி முதுகுல சீட்டர் அப்படிங்கிற வாசகம் வந்து எழுதியிருக்கு. உடனே இதை பற்றி போலீஸுக்கு தகவல் கொடுக்கப்படுது. கொலை செய்யப்பட்ட இந்த குர்னம் ராமோட சகோதரர் அந்த ஏரியாவில் ஒரு அரசியல்வாதி, அதாவது லோக்கலில் கவுன்சிலர் இருந்திருக்காரு. ஸோ அதனால இந்த கேஸுக்கு ஒரு மிகப்பெரிய அழுத்தம் ஏற்படுது. ஸோ போலீஸ் ஆஃபீஸர் உடனே அந்த கிரைம் சீனுக்கு வந்து இவரோட உடம்பை செக் பண்ணி பார்க்கும்போது இவரோட கழுத்தை நெரிச்சு தான் கொலை பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி 3 கொலைகள் எப்படி நடந்ததோ அதே பேட்டர்ல தான் கொலை நடந்திருக்கு. பட் இந்த கொலையில் ஒரு சின்ன வித்தியாசம். கொலை செய்யப்பட்ட குர்னம் ராம் அப்படிங்கிற இந்த நபரோட
பர்ஸை வந்து திருடிட்டு போயிருக்காங்க, அவரோட ஸ்கூட்டரையும் திருடிட்டு போயிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த 3 கொலையிலையும் எந்த விதமான திருடும் நடக்கல. பட் இதுல ஒரு திருடு எக்ஸ்ட்ரா நடந்திருக்கு. மற்றபடி எல்லா பேட்டர்னும் சேமா இருக்கிறதுனால இந்த 3 கொலைகளும் ஏற்கனவே எவன் பண்ணானோ அதே நபர் தான் இந்த 4வது கொலையும் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி திங்க் பண்றாங்க. சோ போலீஸ் கிட்ட பொறுத்த வரைக்கும் இந்த 4 கொலை வழக்குல இருக்கிற ஒரே குழு ஒரு ஆண் பெண் மாதிரி வேடம் போட்டு இல்ல ஒரு கிராஸ் ட்ரெஸ்ஸர் வாட் எவர் இட் இஸ் இந்த மாதிரி ஹைவேல நடமாடிட்டு இருக்கிற மாதிரி ஒரு தடயம் கிடைக்குது. இதை வச்சு தான் அந்த நபரை வந்து அரெஸ்ட் பண்ணணும். அப்போ போலீஸ் ஆஃபீஸர் எந்த மாதிரி அவனுக்கு வலையை விரிக்கிறாங்க அப்படின்னா, இந்த ஹைவேல பார்த்தீங்கன்னா நிறைய லாரி போகுமா, நிறைய பேர் ஸ்டேட் விட்டு ஸ்டேட் டிரைவ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு லாங் டிரைவ்ல வர்ற டிரைவர் கிட்ட விசாரிக்கிறாங்க. இந்த ஏரியால நீங்க எவ்வளவு நாள் கடந்து போயிருப்பீங்களா, அந்த மாதிரி ஒரு பெண்ணை பார்த்துருக்கீங்களா, பார்க்க கொஞ்சம் ஆண் மாதிரி இருப்பான் அப்படின்னு கேட்கும்போது சில பேர் சொல்றாங்க, சார் நான் பார்த்துருக்கேன், அதாவது பாலியல் தொழில் பண்ற ஒரு பெண்ணை நான் பார்த்துருக்கேன், அவன் ஆக்சுவலாக ஆண் தான், ஆனால் பெண் மாதிரி வேடம் போட்டு பாலியல் தொழில் பண்ணிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன்னு சொல்லும்போது அவன் எந்த ஏரியாவில் எத்தனை மணிக்கு எப்படி வருவாங்கிற தகவலை வந்து போலீஸ் திரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஒரு 4-5 லாரி டிரைவர் கிட்ட இருந்து கிடைச்ச தகவலை வச்சு ஒரு நைட்டு அந்த ஹைவேல வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இதே மாதிரி ஒரு பெண் நடந்து வர்றாங்க. அங்கே வர்ற டிரைவர் எல்லாத்துக்கிட்டையும் பாலியல் தொழில் பண்ணுறதுக்காக ரிக்வஸ்ட் கொடுக்குறாங்க. அதாவது நான் பாலியல் சர்வீஸ் பண்ணுறேன், எனக்கு பணம் கொடுங்கிற மாதிரி நிறைய பேர் அப்ரோச் பண்ணும்போது கரெக்டாக போலீஸ் ஆஃபீஸர் பிடிக்கிறாங்க. பார்த்தாலே தெரியுது அது ஒரு பயாலஜிக்கல் பெண் கிடையாது, பெண் வேடமிட்ட ஒரு ஆண் தெரியுது. ஸோ கண்டிப்பாக இவன் தான் அந்த கொலைகாரனாக இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சந்தேகத்தின் அடிப்படையில் அந்த நபரை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு விசாரணைக்காக கூட்டிட்டு போறாங்க. இப்போ உண்மையிலேயே போலீஸ் சந்தேகத்தின் அடிப்படையில் அரெஸ்ட் பண்ணிருக்க இந்த நபர் தான் கொலைகாரனா அப்படிங்கறத ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சலாம். ஏன்னா இந்த நபர் தான் ஒருத்தர் கிட்ட செல்போனை வித்திருக்காருல, அந்த நபரை வர சொல்லி இவரை நேருக்கு நேரம் மீட் பண்ண வைக்கிறாங்க. ஐ மீன் திரைமறைவில் அந்த பக்கம் இவரை நிக்க வச்சு அவர் அப்படி பார்க்கும்போது, சார் சந்தேகமே கிடையாது சார், இவன் தான் சார் என்கிட்ட போனை வித்தான்னு சொல்லும்போது, ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இவன் தான் இந்த 4 பேரை கொலை பண்ணியிருப்பான் அப்படிங்கிறது உறுதி செய்யப்படுது. இப்போ அவங்கிட்ட இந்த தடயத்தை வச்சு விசாரிக்கும் போது, சார் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, 4 பேர் இல்ல, நான் இதுவரைக்கும் 11 பேரை கொலை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னா பாருங்க, போலீஸுக்கு தலையே சுத்திருச்சு. சரி யாரெல்லாம் கொலை பண்ண அப்படிங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட் கேட்குறாங்க. இது வரைக்கும் இந்த ஏரியாவில் அன்சால்வ்டு கேசஸ் நிறையா இருக்கும்ல, அப்படி ஒரு கேசஸ் எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்த்து வரும்போது இது ஒரு 4 வழக்கு, மீதம் இருக்க வழக்கை பார்க்கும்போது மொத்தம் வந்து ஒரு 9 கேஸ் வந்து இவன் சொல்றதோட மேட்ச் ஆகுது. ஸோ மீதம் இருக்க ஒரு 2 கேஸ் வந்து போலீஸால ஷியூரா சொல்ல முடியல. பட் இவன் சொல்ற கன்ஃபெஷனை வச்சு பார்த்தீங்கன்னா இவன் கண்டிப்பா ஆதாரத்தோட 9 பேரை கொலை பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது உறுதி செய்யப்படுது. ஸோ இவனோட கொலை பண்ற பேட்டர்ன் எல்லாத்தையும் பார்த்து போலீஸ் ஒரு விஷயம் என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இவன் செலக்ட் பண்ற விக்டிம் இருக்குல்ல, அவங்கள கொலை பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துல போல அவங்க கிட்ட ஒரு பாலியல் சர்வீஸ் கொடுக்கறதுக்காக போறான். அந்த இடத்துல வந்து ஒரு பிரச்சனை வந்து எல்லாத்தையும் கொலை பண்றான். அதை வந்து ஏன் போலீஸ் உறுதியா நம்புறாங்க அப்படின்னா, இவன் பிளான் பண்ணி கொலை பண்ணோம் அப்படின்னா ஒரு ஆயுதத்தை எடுத்துட்டு போவான், பக்காவா பிளான் பண்ணிட்டு போவான். பட் கொலை பண்ணப்பட்ட இந்த 9 பேரோட கேஸை எடுத்து பார்க்கும்போது யாருமே சரி கத்தி மாதிரி ஒரு பொருளோ ஷார்ப்பான ஒரு ஆப்ஜெக்டை வச்சோ துப்பாக்கி மாதிரி ஒரு பொருளை வச்சோ கொலை செய்யப்படல. ஒன்று ஏதாவது ஒரு டவலை வச்சு கழுத்தை நெரிச்சு கொலை செய்யப்பட்டிருக்காங்க, இல்ல பக்கத்தில் இருக்க கல்லு இதை எடுத்து தலையிலே அடிச்சு கொலை செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ இது எதுவுமே பக்காவா பிளான் பண்ணி செய்யப்பட்ட கொலை இல்லை அப்படிங்கிறது தெரியுது. அப்போ எதுக்காகப்பா அந்த கொலையை பண்ண, உனக்கு பின்னாடி என்னப்பா ஹிஸ்டரி இருக்கு அப்படிங்கிற கொஸ்டின் வந்து எல்லாத்துக்கும் வரும். இவன் உண்மையிலேயே ஆனா பெண்ணா, இல்லை ஏன் வந்து இவன் பெண் மாதிரி வேடமிடுறான், இல்லை உண்மையிலேயே இவன் ஜெண்டர் வந்து மாறிட்டானா அப்படிங்கிற பலவித குழப்பங்கள் வருது. இதுக்குரிய எல்லா விடையையும் வந்து இந்த நபர்கிட்ட இருந்து போலீஸ் கேட்குறாங்க. இவனோட பேர் வந்து ஸ்வரூப், இவனுக்கு வந்து சோதி அப்படிங்கிற இன்னொரு பேர் கூட இருக்கு. இந்த ஸ்வரூப்பை பொறுத்த வரைக்கும் இவன் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே இந்த ரூப் நகர்ல இருக்க ஒரு பக்காவான கிராமத்துல தான். இவன் அவங்க அம்மா அப்பாவுக்கு ஒரே பையன் தான். ஸோ அவங்க அம்மா அப்பா ஒரே பையனா 1000 கனவுகளோட இவனை வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. நல்லா படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ என்ன ஆகுது, இவனும் ஓரளவு டீசெண்டாக படிச்சுட்டு வர்றான். பட் ஒரு 7th 8th வரைக்கும் நல்லா படிக்கிறான். 9th வந்து ஃபெயில் ஆயிடுறான். உடனே அவங்க அம்மா அப்பாவுக்கு வந்து பயங்கர கோபம் வந்து அடின்னு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒன்றை வச்சு நாங்கள் எவ்வளவு கனவு கண்டோம், இப்படி ஃபெயிலியர் ஆகி உட்காந்துருக்கியாடா அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கு கொஞ்சம் வெறி வந்து படிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ 9th நல்லா படிக்கிறான், 10th அதுக்கப்புறம் நல்லா படித்து மார்க் வாங்குறான். ஸோ அவங்க அம்மா அப்பாவோட வளர்ப்பு எப்படி இருக்குன்னா, நீ ஏதாவது ஒன்று சரியாக பண்ணலைன்னா அடின்னு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் 10th வரைக்கும் இவனோட லைஃப் வந்து நார்மலாக போயிட்டு இருக்கு. பட் அந்த டைத்தில் தான் 10th படிக்கும்போது இவனோட உடம்புல பலவிதமான மாற்றங்கள் நிகழ ஆரம்பிக்குது. இவன் என்னதான் பிறப்புல பயாலஜிக்கலா ஒரு ஆணா இருந்தா கூட இவனுக்கு வந்து பெண் மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுது.
அதாவது இந்த 10ஆம் வகுப்பு படிக்கிற ஸ்டேஜில் ஒரு பெண்ணாக இருந்தால் என்ன ட்ரெஸ்ஸு பண்ணுவாங்க, அவங்க என்ன மாதிரி தலை வாரிப்பாங்க, என்ன மாதிரி பொட்டு வச்சுப்பாங்க, கம்மல் போடுவாங்க, இந்த மாதிரி செயின் போடுவாங்க, வளையல் போடுவாங்க, இப்படிங்கிற மாதிரி ஒரு பெண் என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அதையெல்லாம் பண்ணி பார்க்கும்போது இவனுக்கு ஒரு ஹாப்பினஸ் வருது. அப்போ என்ன பண்ணுறான், அவன் கூட படிக்கிற பெண்கள்கிட்ட ஏதோ ஒரு பொய் சொல்லி யாருக்கும் தெரியாமல் அவங்களோட ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வர்றான். கடையில் போய் அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் வளையல் கம்மல் எல்லாத்தையும் வாங்கிட்டு வர்றான். ஸோ யாருமே வீட்டில் இல்லாத நேரத்தில் கதவை பூட்டிட்டு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு ஒரு பெண் மாதிரி நளினத்தோட இருக்கிறத பார்த்து பயங்கர என்ஜாய் பண்றான். இந்த மாதிரி பெண் மாதிரி ட்ரெஸ் போட்டு கண்ணாடி முன்னாடி நிக்கிறது அவனுக்கு அளவில்லாத மகிழ்ச்சியை கொடுக்குது. இது பார்க்க வெளி உலகத்துக்கு தப்பா இருந்தா கூட இதுக்கு அந்த பையன் ரெஸ்பான்சிபிளா இருக்க முடியாது. அந்த பையனோட உடம்புல ஏற்படுற சில ஹார்மோனல் சேஞ்சஸ் தான் இந்த மாதிரி பண்ண வைக்குது. அது ஒண்ணுமே பண்ண முடியாது. பட் என்ன ஆகுது அப்படின்னா, இதை ஒரு நாள் அவங்க அம்மா அப்பா பார்த்துடுறாங்க. பயங்கர கோபம் வந்துடுது. இப்போலாம் ஒரு ஆண் ஒரு ஸ்டேஜில் பெண்ணாக மாறுறதும் பெண் ஆணாக மாறுறதும் ரொம்ப கேஷுவலாக நடக்குது. நிறைய பேர் அதை அக்செப்ட் கூட பண்ணிக்கிறாங்க. பட் இவங்க கிராமத்து சூழ்நிலை அதை அக்செப்ட் பண்ணிக்காமல் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பையனை அட்டி வெளுத்து எடுத்துடுறாங்க. இனிமேல் இந்த மாதிரி நீ ட்ரெஸ்ஸை போட்ட உன்னை கொன்னே போட்டுருவேங்கிற மாதிரி அவங்க அப்பா மிரட்டுறாரு. ஸோ இவனும் பயந்துட்டு இனிமேல் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போடக்கூடாதுன்னு தான் ஆள் மனசில் எவ்வளவு ஆசை இருந்தாலும் அதை எல்லாத்தையும் உள்ளவே வச்சுக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் படித்து பார்க்குறான். +1 படிக்கிறான், +2 படிக்கிறான். சுத்தமாக படிப்பே ஏறலை. ஒரு ஸ்டேஜில் இவனுக்கு தெரிஞ்சு போச்சு, சரி நம்ம இனிமேல் படிப்பு வராது, நம்ம பிடிச்ச வேலையை பார்க்கலான்னு இவனுக்கு டிரைவிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கனால ஒரு ஹெவி வெஹிக்கிள் லாரி ஓட்டுறதுக்கு லைசன்ஸ் எடுக்கிறான். ஸோ ஒரு கஷ்டப்பட்டு ஒரு லைசன்ஸ் எடுத்ததுக்கப்புறம் அவனுக்கு ஒரு சின்ன ஆசை, நம்ம வெளிநாட்டில் போய் எப்படியாவது சம்பாதிக்கணும்னு ஆசை. ஸோ இப்போ டிரைவிங் கற்றுக்கிட்டாச்சா, நம்ம துபாய்க்கு ட்ரை பண்ணலாங்கிற மாதிரி துபாய்க்கு வேலைக்காக ட்ரை பண்ணுறான். ஒரு ஏஜென்ட் மூலமாக கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணதுக்கப்புறம் அவனுக்கு துபாயில் வேலை கிடைக்குது. அங்கே போய் 1 வருஷம் நல்லா வேலை பார்க்குறான். நிறைய பணம் அவங்க அப்பாவுக்கு அனுப்பிவிடுறான். ஸோ அங்கே சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் இங்கே அனுப்பி விடும்போது அவங்க அம்மா அப்பாவுக்கு பயங்கர ஹாப்பியாகிடுது. ஸோ 1 வருஷம் தான் இவனோட வாழ்க்கை நல்லா இருக்கு. பட் அடுத்து என்ன ஆகுது அப்படின்னா, துபாயில் சில தவறான நபர்கள் கூட பழக்கம் ஏற்படுது. அதாவது ஒரு ஆண் மேலே இருக்கிற ஈடுபாடு, ஓரின சேர்க்கை, இவனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிக்குது. அதுக்குன்னே அங்கே ஒரு கிளப் இருக்கு. அந்த கிளப்புக்கு ஒரு நாள் போகிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. ஸோ அதுக்கு ரொம்ப அடிக்ட் ஆகிட்டான். ஸோ அந்த ஓரின சேர்க்கையிலேயே அவனோட வாழ்க்கை போக ஆரம்பிக்குது. இவன் துபாயில் சம்பாதிக்கிற எல்லா பணத்தையும் அந்த ஓரின சேர்க்கை கிளப்லேயே செலவழிச்சிடறான். அப்போ என்ன ஆகுது, வீட்டுக்கு பணம் அனுப்பலை. அவங்க அப்பா கடுப்பாயிறாரு, நீ ஒன்று இங்கே சம்பாதிச்சதெல்லாம் போதும், நீ கிளம்பி வாடாங்கிறாரு. அப்போ வேற வழியே இல்லாமல் இவன் துபாயிலேருந்து இங்கே வர்றான். பட் இவனால அந்த கிராமத்து வாழ்க்கை செட் ஆகலை. நம்ம திரும்ப எப்படியாவது வெளிநாட்டுக்கு தான் போகணும்னு சொல்லிட்டு ஒரு 2-3 மாதம் தான் கிராமத்தில் இருக்கான். திரும்ப கத்தார் அப்படிங்கிற நாட்டுக்கு போகிறான். அங்கே இதே மாதிரி போய் டிரைவராக வேலை பார்க்குறான். பட் இந்த டைம் அவனோட வாழ்க்கையில் எல்லாமே பர்ஃபெக்டாக நடக்க ஆரம்பிக்குது. ஸோ நிறைய பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறான். பணம் சம்பாரிச்சு கிராமத்துக்கு அனுப்பிட்டே இருக்கான். அவங்க அம்மா அப்பாவுக்கு பயங்கர ஹாப்பி. அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, இங்கே ஒரு நிலம் வாங்கி போடுறாரு, விவசாயம் பண்ணுறாரு, ஒரு 50-100 மாடு வாங்குறாரு, மாட்டு பண்ணை அமைக்கிறாரு. அங்கேயே நிறைய பால் சம்பந்தமான ப்ராடக்ட், பன்னீர்லேருந்து எல்லாமே தயாரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ அந்த பையன் கத்தார்லேருந்து அனுப்புகிற எல்லா பணத்தையும் கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணி அவன் நாளைக்கு வெளிநாட்டிலேருந்து வந்தால் கூட இங்கே அவனுக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்குங்கிற மாதிரி அவங்க அப்பா எல்லாமே பண்ணி வைக்கிறாரு. நிறைய விவசாய நிலம் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த நிறையா பால் சம்பந்தமான பொருட்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு அந்த கிராமத்திலே ஒரு செட்டப் வச்சிருக்காரு. 100கணக்கான மாடு இருக்குது. இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கும்போது இவனுக்கும் வயசாகிட்டு வருது. ஒரு 30-35 வயசாயிருது. அப்போ அவங்க அப்பா என்ன ஃபீல் பண்ணுறாரு, இவனுக்கு திருமணம் பண்ணி வைக்கலான்னு ஃபீல் பண்ணுறாரு. அப்போ சொல்கிறாரு, தம்பி போதும்பா சம்பாரிச்சது, நீ நேராக கிராமத்துக்கு வாங்குறாரு. இவனும் கத்தார்லேருந்து கிராமத்துக்கு வர்றான். இங்கே பக்கத்துலேயே ஒரு பொண்ணை பார்த்து திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ இவனும் திருமணம் முடிச்சுக்கிறான். 2 பெண் குழந்தைகளை பிறக்குது. எல்லாம் சந்தோஷமாக போயிட்டுருக்கு. ஈவன் மூத்த குழந்தைக்கு 12-13 வயசாகுது. இப்படி எல்லாம் அவங்க வாழ்க்கையில் சந்தோஷமாக போயிட்டுருக்க இந்த நேரத்தில் இவனுக்கு நிறைய தவறான பழக்க வழக்கங்கள் ஏற்படுது. ஃபர்ஸ்ட் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகிறான். அதுக்கப்புறம் போதை மருந்து பழக்கத்துக்கு அடிமையாகிறான். அப்படி அளவுக்கு அதிகமாக அடிமையாகும்போது என்ன ஆகுதுன்னா, இவன் ஊர் கத்தார்லேருந்து வந்ததுக்கப்புறம் அவங்க அப்பா கூட அந்த விவசாய நிலம், அந்த மாடுகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தான். பட் எப்போ அந்த குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகிறானோ அப்போ அந்த பிஸ்னஸில் அவனால் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த கான்சன்ட்ரேஷன் போயிடுது. அப்போ வருமானம் குறைய ஆரம்பிக்குது. பட் இவனுக்கு குடிப்பழக்கத்துக்கும் போதை மருந்துக்கும் பணம் தேவைப்படும் போது ஒன்று என்ன பண்ணுறான், ஒவ்வொரு மாடாக விற்கிறான். மாடு, ஆடு, அதுக்கப்புறம் அந்த நிலங்கள் எல்லாத்தையும் விற்க ஆரம்பிக்கிறான். பயங்கர கடன் ஆயிடுது. இப்போ ஏற்கனவே அவங்க அப்பா நிறைய கடன் வாங்கி வச்சு அதை ஃபுல்லாக செட்டில் பண்ணி தான் இந்த நிலத்தை வாங்கியிருக்காரு. இப்போ இதுக்கப்புறம் இதையும் விற்று அதுக்கப்புறம் அவங்க குடும்ப வாழ்க்கை நடத்துறதுக்கு காசு தேவைப்படுமே. இப்படி பல விதங்களில் அந்த குடும்பத்தில் கடன் அதிகமாகுது.
இந்த வாழ்க்கை எப்படி கிராஃப்ல இப்படி போச்சு, அப்போ திடீர்னு இப்படி கீழே வந்து விழுந்துருச்சு. அவங்க அப்பாவுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. பட் இவன் வந்து குடிச்சதோட மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு வந்து அவங்க மனைவியை கடுமையாக துன்புறுத்துறான். ஒரு நாள் நைட்டு நல்லா குடிச்சிட்டு வர்றான், வீட்டுக்குள்ள வர்றான். அவங்க மனைவி சொல்றாங்க சாப்பிட்டு படுங்கங்கிறாங்க. உடனே அவங்க மனைவியை வலுக்கட்டாயமா பெட்ரூமுக்கு இழுத்துட்டு போறான். இயற்கைக்கு மாறா பல முறை அவங்களோட உறவு கொள்ள முயற்சி பண்றா. அந்த பெண் வலியால துடிக்கிறாங்க. இவங்க போடுற சத்தம் வந்து பக்கத்து ரூம்ல இருக்கிற அவங்க மாமனார் மாமியார் 2 பேத்துக்கும் கேட்குது. அந்த பொண்ணு அன்னைக்கு நைட்டு வந்து வலி தாங்க முடியாம வீறிட்டு கத்தி மயக்கம் போற அளவுக்கு போயிட்டாங்க. மறுநாள் காலையில அவங்க மாமியார் கேட்குறாங்க என்னம்மா நடந்துச்சுன்னு கேட்குறாங்க. இந்த பொண்ணு எல்லாத்தையும் சொல்லிடுது. அவங்க என்ன பண்ணுறாங்க, தன்னோட கணவர்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ அப்போ தான் அவங்க அப்பா, அதாவது இந்த ஸ்வரூப்போட அப்பா என்ன ஃபீல் பண்ணுறாருனா, சரி ரைட்டு, இனிமேல் இவனை நம்பி பிரயோஜனம் இல்லை, ஏற்கனவே நிறைய கடனாச்சு, இருக்கிறது ஒரு 2-3 சொத்து தான் இருக்குது, அந்த சொத்தையும் நம்ம சரியாக பாதுகாக்கலைன்னா நாளைக்கு அவனோட பொண்டாட்டியும் குழந்தைகளும் தெருவில் தான் நிற்கணும். அப்போ அவங்க அப்பா போல்டாக ஒரு முடிவு எடுக்கிறாரு. இந்த சொத்துல என் பையனுக்கு வந்து எந்த சம்பந்தமும் இல்லை, இது என்னோட மருமகளுக்கும் என்னோட 2 பேத்திகளுக்கு தான் போய் சேருங்கிற மாதிரி சொத்தை எழுதிடுறாரு. இதுல அவனுக்கு வந்து பயங்கரமான கடுப்பாகுது. ஒரு நாள் பயங்கரமா பிரச்சனை பண்றான். இந்த மாதிரி சொத்தை என்ன ஏமாத்திட்டீங்களே, அது எப்படி எனக்கு எழுதி கொடுக்காம நீங்க இப்படி பண்ணும்போது அவங்க அப்பாவுக்கு இன்னுமே கோபம் வருது. அப்பா ஒரு முடிவு பண்ணிட்டாரு, இனிமேல் இப்படிப்பட்ட பையன் தனக்கு வேண்டவே வேண்டாண்டா அப்படிங்கிற மாதிரி அவங்கிட்ட இருந்து விடுதலை பத்திரம் எழுதி வாங்கிட்டு, இனிமேல் உனக்கும் எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை, உனக்கு உங்க அம்மாவுக்கு எந்த சம்பந்தம் இல்லை, உனக்கு உன் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு எந்த சம்பந்தம் இல்லை, வீட்டை விட்டு வெளியில போடா அப்படிங்கிற மாதிரி இந்த விசு படத்துல வர்ற மாதிரி அடிச்சு துரத்திடுறாரு. இவனை அடிச்சு துரத்தி கதவையே சாத்திடுறாரு. போதும்பா, இருக்கிற சொத்தை வச்சு என் மருமகளையும் என் பேத்திகளையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. ஸோ இவனும் என்ன பண்றதுன்னு தெரியாம ஊரா சுத்த ஆரம்பிக்கிறான். இவனுக்குன்னு பெரிய இடம் கிடையாது, அங்கங்க கிடைக்கிற சாப்பாடை சாப்பிட்றான். இப்படி என்ன பண்றதுன்னு தெரியாம இவன் விழி பிதுங்கி நிக்கிற இந்த நேரத்துல அவன் ஒரு நாள் ஹைவே பக்கம் போகும்போது அங்கே ஒரு லாரி போயிட்டு இருக்கு. அந்த லாரியை வந்து பாலியல் தொழில் பண்ணுற ஒரு பெண் வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. அந்த லாரி டிரைவர் பேசுகிறாரு, அந்த பெண்ணை வந்து லாரியில் ஏற்றிக்கிறாரு. இதை பார்த்துட்டே இருக்கும்போது டக்குன்னு ஒரு ஐடியா வருது. இப்படியே க்ளோஸாக மானிட்டர் பண்ணுறான். அப்போ அவனுக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த ஹைவேல நெடுதூரம் பயணம் பண்ணுற நிறைய லாரி டிரைவரோ இல்லை வாட் எவர் இட் இஸ், நிறைய பேர் காரில் போகிறவங்க எல்லாருமே வந்து ரோட்டில் அப்ரோச் பண்ணுற பாலியல் தொழில் பண்ணுற பெண்கள் கூட போகிறதுனால நாம ஏன் இந்த தொழிலை கையில் எடுக்கக்கூடாதுன்னு இவனுக்கு ஒரு ஆசை வருது. இவன் துபாயில் ஏற்கனவே அந்த மாதிரி ஓரின சேர்க்கை பண்ணுற கிளப்புக்கு போயிருக்கான். இவனுக்கு ஓரின சேர்க்கையில் அளவுக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அப்போ நம்ம ஒன்று பண்ணுவோம், நம்ம ஏன் ஓரின சேர்க்கை பண்ணக்கூடாது, ரொம்ப லிமிட்டடாக ஒரு அமௌண்ட் சார்ஜ் பண்ணுவோம், நைட்டு ஃபுல்லாக தொழிலை பண்ணுவோம், காசு கிடைக்கும், பகலில் ஜாலியாக இருக்கலாமேன்னு சொல்லி ஒரு ஐடியா வருது. பட் அதே டயத்தில் ஹைவேல ஒரு ஆண் போய் இப்படி வண்டியை நிப்பாட்டினா யாராவது நிப்பாட்டுவாங்களா? அப்போ அவனுக்கு ஒரு ஐடியா வருது. அவனுக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு பெண் மாதிரி ட்ரெஸ் பண்ணுறது ரொம்ப பிடிச்ச விஷயம் தான். அதுக்கு பல முறை வாய்ப்பு கிடைக்காம இருந்துச்சு. இப்போ நம்ம ஃப்ரீ பேர்ட் என்ன வேணாம் பண்ணலான்னு முடிவு என்ன பண்ணுறான், பகலில் ஃபுல்லாக ஆண் மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறான். நைட்டு ஆச்சுன்னா பெண் மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறான். அழகாக ஒரு புடவை கட்டி இப்படி தலையில் சுற்றி நிறைய மல்லிகைப்பூலாம் வச்சு ஹைவேல போக வேண்டியது. லாரி டிரைவர் லிஃப்ட் கேட்குற மாதிரி வண்டியை நிப்பாட்ட வேண்டியது. ஒரு காரோ லாரியோ தனியாக வரவங்கள தான் அப்ரோச் பண்ணுறான். ஸோ அவங்களும் வண்டியை நிப்பாட்டுறாங்க. லிஃப்ட் கேட்குற மாதிரி கேட்டு அப்படியே பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியது. ஸோ 2 பேரும் உடல் ரீதியான தொடர்புக்கு வந்து ஒத்து போகிற மாதிரி ஒரு அமௌண்ட் பேச வேண்டியது. பட் இவன் சொல்லிடுறான், நான் ஒரு ஆண் அப்படிங்கிறத சொல்லிடுறான். ஸோ ஒரு ஆணுக்கும் ஓரின சேர்க்கை இன்ட்ரெஸ்ட் ஆக்க நபர்கள் கிட்ட ஒரு அமௌண்ட்டை பேசுகிறான். ஸோ அதுக்கப்புறம் அந்த சர்வீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருந்து பணத்தை வாங்கிக்கிறான். ஸோ இப்படி தான் நெடுநாள் அவனுக்கு வந்து தொழில் நடந்துட்டு இருக்கு. பட் எப்போ இந்த கொலை பண்ற விஷயம்லாம் நடக்க ஆரம்பிக்குதோ, இந்த மாதிரி தொழில் பண்ற கஸ்டமர் சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, காசு கொடுக்காம ஏமாத்திடுறாங்க. இவன் பண்ண ஃபர்ஸ்ட் கொலை என்ன அப்படின்னா, இந்த மாதிரி தான் ஒரு கஸ்டமர் கிட்ட போறான். அவர் வந்து 150 ரூபா தர்றேன்னு பேசுறாரு. இவனோட சர்வீஸ் முடிச்சதுக்கு அப்புறம் வெறும் 100 ரூபாய் தான் கொடுக்குறாரு. அது வந்து அவனுக்கு அளவில்லாத கோபத்தை கிளப்புது. சரி, கோபத்தை கிளப்பினா நிறைய பேர் இந்த மாதிரி சண்டை போடுவாங்க, இல்லை மண்ணை வாரி தூத்திட்டு என்னை ஏமாத்திட்டியடா நாசமா போறேன்னு சொல்லுவாங்க. பட் இவன் ஏன் கொலை பண்றான், அதுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜிக்கல் ஃபேக்டர் என்ன அப்படின்னா, இவன் ஏற்கனவே குடும்பத்தை விட்டு தனியாக இருக்கான், போதை மருந்துக்கு அடிமையாயிட்டான். ஸோ ஈவன் தொழில் பண்ண போகிறப்பே ஃபுல் போதையில் போகிறான். ஸோ அப்போ வந்து யாராவது தன்னை ஏமாத்திட்டாங்கன்னா அவனுக்கு வந்து கடுமையான கோபம் வருது. அப்போ என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதே அவனுக்கு தெரியல. அதுதான் உண்மை. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா,
இவன் நிறைய பேர்கிட்ட பாலியல் தொழில் பண்ணும்போது சர்வீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் யாரெல்லாம் காசு கொடுக்குறாங்களோ அவங்க கிட்ட இவன் எந்த பிரச்சனையும் பண்ணுறதில்ல, 2 பேத்துக்கும் பாயின்னு சொல்லிட்டு போயிடறான். பட் யாரெல்லாம் காசு கொடுக்காம ஏமாத்துறாங்களோ அந்த நபர்களை தான் கொலை பண்ணுறான். எப்படி கொலை பண்ணுறான்னா, இவன் ஏற்கனவே போலீஸ் சந்தேகப்பட்ட மாதிரி கொலை பண்ணணுங்கிற நோக்கத்தோட போல, சர்வீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீ காசு தர மாட்டேங்கிற, என்னை பார்த்து ஏளனமாக பேசுகிற, நக்கலாக பேசுகிறேன்னா இவனுக்கு உள்ள தூங்கிட்டு இருக்க மிருகம் வெளியில் வருது. அப்போ ஒன்று பக்கத்தில் ஏதாவது டவலை எடுத்து கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணுறான், இல்லை ஏதாவது ஒரு ஐசோலேட்டடான ஏரியாவுக்குள்ள போனால் அங்கே பக்கத்தில் நிறைய கல் இருக்கும், செங்கல் இருக்கும், அதை எடுத்து தலையிலேயே அடின்னு அடித்து கொலை பண்ணி முழு நிர்வாணமாக்கி முதுகில் வந்து சீட்டர், என்னை ஏமாத்திட்டான் அப்படிங்கிற மாதிரி எழுதிட்டு போயிருக்கான். அதை எல்லாத்தையும் தாண்டி இவன் பண்ண இன்னொரு வித்தியாசமான விஷயம் என்ன அப்படின்னா, அது அவனே சொல்கிறான், கொலை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவனோட மனசு வந்து அப்படியே ஆசுவாசப்படுது. அதுக்கப்புறம் அந்த இறந்த சடலத்துக்கு முன்னாடி நின்று அப்படி கீழே விழுந்து அந்த சடலத்தை வணங்கிட்டு மன்னிப்பு கேட்டு போறானா. இது எதுக்குன்னா, ஓகே நான் ஏதோ கோபத்தில் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கிற மாதிரி இறந்து போனவங்க கிட்ட மன்னிப்பு கேட்குற மாதிரி. இந்த பழக்கம் இவனுக்கு எப்படி வந்திருக்குன்னா, சின்ன வயசுல ஒரு கிராமத்திலே வளர்ந்ததுனால இறந்து போனவங்க பெரியவங்களோட காலில் விழுந்து இவன் வந்து நமஸ்காரம் பண்ற மாதிரி சில பழக்க வழக்கங்கள் இருந்திருக்கு. பட் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இவன் இருக்கிற போதையில கோபத்தில் கொலை பண்ணிடான். அதுக்கப்புறம் அவன் மனசு வந்து ஆசுவாசப்படும் போது, ஆஹா ஒரு கொலை பண்ணிட்டமே அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கு. அதுக்காக அந்த சடலத்துக்கு முன்னாடி விழுந்து அவன் வந்து மன்னிப்பு கேட்டு போறான். இது எல்லாமே இவனோட கன்ஃபெஷன்ல சொன்னது. ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நம்ம முதல்ல இருந்து ஒரு 4 பேர் கொலையை பார்த்தோம்ல, ஹர்ப்ரீத் சிங், முகுந்த் சிங், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மனிந்தர் சிங், குர்னம் ராம், இது எல்லாருமே எப்படின்னா இவங்கிட்ட சர்வீஸ்க்காக வந்தவங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டீ கடை வச்சிருந்தார்ல ஹைவே பக்கத்தில், ஸோ இவன் என்ன பண்ணுறான், 11:30 மணிக்கு அந்த டீ கடைக்கு போகிறான். அப்போ யாருமே இல்லை. அந்த நபர்கிட்ட அப்படி மெதுவாக பேசுகிறான், சர்வீஸ் வேணுமான்னு கேட்குறான். அந்த நபரும் சரிங்கிறாரு. பட் அந்த நபர் காசு தராமல் ஏமாத்துறாரு. அப்படியே அடிச்சே கொலை பண்றான். அதே மாதிரி அந்த தாபாக்குள்ள அந்த நபரும் ஏமாத்துறதுனால தான் கொலை பண்ணியிருக்கான். ஃபர்ஸ்ட் காருக்குள்ள வச்சு அந்த நபரும் ஏமாத்துறதுனால தான் கொலை பண்ணியிருக்கான். ஸோ மொத்தம் இவன் 11 கொலையை கன்ஃபெஷன் பண்ணிக்கிறான். பட் 9 கொலையில மட்டும்தான் ஆதாரம் இருக்கு. அந்த 9 பேரும் இவங்கிட்ட சர்வீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பணம் கொடுக்காம ஏமாத்துறதுனால தான் கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்து தெரிய வருது. ஸோ இதோட பஞ்சாபையே கலக்கிட்டு இருந்த சரூப் அப்படிங்கிற அந்த தொடர் கொலையாளி வழக்கு வந்து முடிவுக்கு வருது. ஸோ 9 கேஸில் இவனை வந்து கன்விக்ட் பண்ணுவாங்க. குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு இந்த வழக்கோட விசாரணை நீதிமன்றத்துக்கு போயிட்டு இருக்கு. இவனுக்கு என்னதான் ஆயுள் தண்டனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் கூட கண்டிப்பாக கோர்ட்டில் இவனோட மனநலம் வந்து எப்படி இருக்குங்கிறத கண்டிப்பாக வந்து ஒரு மனநல மருத்துவர் வச்சு எவால்வேட் பண்ணுவாங்க. இவன் 100% வந்து இவன் சுயநினைவோடு தான் அந்த கொலையை பண்ணானா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இவன் கன்ஃபெஷனில் சொல்கிறது எப்படின்னா, நான் ஃபுல்லாக குடிச்சிட்டு போதை மருந்தில் இருக்கேன், என்னை ஏமாத்துறாங்கன்னு சொல்லிட்டு கொலை பண்ணிடுறேன். பட் அது தெளிஞ்சதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருந்ததுனால தான் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டேங்கிற மாதிரிலாம் இவன் சொல்கிறான். ஸோ இதுலேருந்து அவன் கொலை பண்ணும்போது நிதானத்தில் இல்லைங்கிறது தெரிய வர்றதுனால இதுக்கு பின்னாடி கண்டிப்பாக ஒரு சைக்காலஜிக்கல் எவாலுவேஷன் போதும். அதை பொறுத்து தான் இவனுக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுப்பாங்க, இல்லை மனநல மருத்துவர் ஏதாவது ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல. பட் ஒட்டுமொத்தத்தில் இவன் தெரிஞ்சே பண்ணியிருந்தாலும் சரி, தெரியாமல் பண்ணியிருந்தாலும் சரி, இவன் சமூகத்துக்கு மிகப்பெரிய ஆபத்தானவன். இவனை வெளியில் விட்டால் கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய கொலைகள் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த கேஸ்லேருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய மிக முக்கியமான டேக்அவே என்ன அப்படின்னா, ஆப்வியஸ்லி இந்த ஓரின சேர்க்கை அப்படிங்கிறது ஒவ்வொரு மனுஷனுக்கும் உள்ள வர்ற உணர்வு. அதை கண்டிப்பாக வந்து நம்ம தப்புன்னே சொல்ல முடியாது. அதை உண்மையிலேயே ஃபீல் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அது வந்து கடவுளாக ஒருத்தவங்களுக்கு கொடுத்தது, அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதை பற்றி நம்ம பேச வேண்டியதில்லை. பட் இந்த நபரோட ஸ்வரூப்போட வாழ்க்கையை நான் பார்க்கும்போது நம்ம எல்லாரோட வாழ்க்கையும் எப்படின்னா இப்படி ஒரே மாதிரி கிராஃப்ல போகாது. இப்படி ஏற்றி இறங்கும், அப்புறம் போகும் வரும். பட் அந்த ஒவ்வொரு டைம் நம்ம கீழே விழுகும்போது என்ன காரணத்துக்காண்டி விழுந்தோங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணோம். அதை தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம திரும்ப மேலே போக முடியும். பட் இந்த ஸ்வரூப்போட வாழ்க்கையை எடுத்து பாருங்களேன். அவனுக்கு பல விதமான ஹர்டல் இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் துபாய் போகும்போது கூட அந்த கிளப்புக்கு போய் நிறைய பணத்தை விட்டுருக்கான். 2வது கத்தாருக்கு போகும்போது நிறைய பணம் சம்பாரிச்சு சூப்பராக செட்டில் ஆயிருக்கான். அப்போ அவங்க அம்மா அப்பா திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. குழந்தை மனைவின்னு சூப்பராக ஃபேமிலி செட்டில் ஆயிருக்கா. இப்போ இந்த குடிப்பழக்கத்துக்கும் போதை பழக்கத்துக்கும் அடிமை ஆகாம அதை மட்டும் அவனோட லைஃப்லேருந்து எடுத்துருந்தா இப்போ அவன் வாழ்க்கை எப்படி இருக்கும் நினச்சி பாருங்க. அந்த 2 குழந்தைகளோட சந்தோஷமாக இருந்திருப்பானா, அந்த 2 குழந்தைகளும் பெருசாக வந்திருப்பாங்க, கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க, பேரம்பேத்தி எடுத்திருப்பாங்க. அந்த கிராமத்தில் வசதியாக அவனோட மனைவி கூடையும் பேர பிள்ளைகளோடையும் எப்படி ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்க முடியும். அப்போ அவன் வாழ்க்கை எங்கே தடம் புரண்டு போச்சு? இந்த தவறான பழக்க வழக்கம் தான். ஈவன் அவன் என்னதான் வந்து நான் ஒரு கோபத்தில் கொலை பண்ணுறேன்னு சொன்னான் பார்த்தீங்களா, அதுக்கு பின்னாடி கூட அந்த குடிப்பழக்கமும் போதை மருந்து பழக்கம் தான் இருக்குது. இது 2 சேர்ந்துச்சுன்னா நம்ம என்ன பண்றோங்கிறது நம்மளுக்கு தெரியாது.
நமக்குள்ள இருக்கிற அரக்கன் வெளியில வருவான். இந்த கிரைம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நீங்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தான்னு தெரியும், ஐயோ இவ்வளோ பெரிய கிரைமை நான் தான் பண்ணேனா அப்படிங்கிற மாதிரி தோணும். அந்த அளவுக்கு நம்ம மூளையே மழுங்கி போயிட்டு நம்ம உள்ள இருக்கிற அரக்கனை வெளியில கொண்டு வர சக்தி இந்த தவறான பழக்க வழக்கங்களுக்கு இருக்கு. அவன் எப்போ அந்த தவறான பழக்க வழக்கங்களுக்கு அடிமையானானோ அங்கேயே அவன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் தான் தடம் புரண்டு போகுது. அவன் சம்பாரிச்சு வச்ச எல்லா காசும் போது, பொண்டாட்டியை டார்ச்சர் பண்றான்னு பொண்டாட்டி பிரிஞ்சு போயிருது, அவங்க அப்பா அடிச்சு துரத்திடுறாரு. அப்போ இந்த மாதிரி பாலியல் தொழில் பண்றதுக்கு தள்ளப்படுறான். அங்க போய் இந்த மாதிரி கொலை குற்றவாளியா மாறுறான். இது எல்லாத்துக்கும் ஆணிவேர் எங்க? அவனோட கெட்ட பழக்கம் தான். இது அவனுக்கு பெண் மாதிரி ஒரு உணர்வு இருந்தது, அதுதான் அவன் வாழ்க்கையை இப்படி தடம்புரல வட்டுச்சு அப்படின்னு கேட்டா அது கிடையாது. அவனோட கெட்ட பழக்கம் தான் இந்த மாதிரி கொண்டு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். ஈவன் நான் போன கேஸ்ல எதிலோ சொன்னேன், நான் திரும்பவும் சொல்றேன், இன்னைக்கு இருக்க இளைய தலைமுறைகள் இல்ல, நீங்க கல்யாணமாய் குழந்தை இருக்கிற குடும்பஸ்தராக இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையும் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகாதீங்க. இந்த போதை மருந்துங்கிற அரக்கனுக்கு பக்கத்திலே போயிடுறாங்க. ஒரு நாள் தான் நான் சும்மா லேசா டேஸ்ட் பண்ணி பாரு, எதையுமே பண்ணிடுறாங்க. ஒன்ஸ் அடிக்ட் ஆகிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையே போச்சு, உங்க குடும்பமே நாசமா போயிடும். ஸோ இந்த மாதிரி வழக்கிலிருந்து நம்ம கற்றுக்கலாம், இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது, நாளைக்கு பண்ணுனா நம்மளுக்கும் இது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி. உண்மையிலே நம்ம எவ்வளோ கேசஸ் பார்த்துருக்கோம். ஒரு தொடர் கொலையாளி வழக்கில் இன்வெஸ்டிகேஷன் இருக்கும், அவனை தேடி பிடிக்கிறது இருக்கும். பட் அந்த தொடர் கொலையாளிகளுக்குன்னு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும்ல, அவன் ஏன் இந்த கொலையை பண்ணானே. உண்மையிலே இது எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. பாவம், அவன் ரொம்ப அவனுக்குன்னு ஒரு உணர்வு இருந்திருக்கு, அதை அவங்க பெற்றவங்க ஃபீல் பண்ண வைக்கல. அது உண்மையிலேயே அந்த கிராமம் அப்படிங்கிறதுனால சரி, அதை தாண்டி அவன் கஷ்டப்பட்டு உழைச்சி வாழ்ந்திருக்கான், நல்ல குடும்பமாக செட்டிலாக இருக்கான். அவன் வாழ்க்கையில் செட்டிலாக இருக்கு கடவுள் பல சந்தர்ப்பம் கொடுத்துருக்காரு. அந்த எல்லா சந்தர்ப்பத்தையும் இவன் தான் கோட்டை விட்டுருக்கான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ உண்மையிலே இந்த வழக்கிலேருந்து நம்ம பல விஷயங்கள் கற்றுக்கிட்டோம்னு நினைக்கிறோம். இந்த பஞ்சாப்ல இருக்க தொடர் கொலையாளி வழக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன். Till then, stay safe, take care. Bye.